ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த நிறைய விஷயங்கள் சுபா அவங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். பொதுவான கருத்தை பொதுவாக பாருங்கள். சுபா யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. சுபா சொல்கிற உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸ் ஏற்படுத்தும்னா தொட்டு கூட பார்க்காதீங்க. சுபா சொல்கிறது பொது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நல்லா ஹைட்ரேட் பண்ணுங்கள், நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்கள், ஹாப்பியாக மனசை வச்சுக்கோங்க. பிரச்சனைன்னு ஒன்று கிடையாது, நீங்களாக உருவாக்குறது தான். பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கணவன்கிட்ட இருந்து, நான் சொல்கிறது கணவன் மனைவிக்கு மட்டும்தான் பொருந்தும். மனநிலையில் பாருங்கள், பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு இன்பமான நிலையில் தான் நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். 40 வயசு 50 வயசில் இன்பம் அதிகரிக்குமா குறையுமா? எந்த வயசாக இருந்தாலும் பெண்களுக்கு வயசு ஏற 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 அந்த கருமுட்டையினுடைய வளர்ச்சி தான் குறையுமே தவிர, ஆசை அப்படின்ற ஒரு விஷயம் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் பெண்களுக்கு வயசு கூட கூட என்ன ஆகும்னா கருமுட்டை அந்த வளர்ச்சி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஹார்மோன்ஸ் லெவல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதே தான் பசங்களுக்கு ஆசைகள் வரும், அவங்களுக்கு உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஹெல்த்தியான ஊட்டம் எடுத்துக்கிறாங்களா, ஊட்டச்சத்து நிறைந்த நியூட்ரிஷன் வேல்யூ நிறைந்த நிறைய உணவுகள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறாங்க, காய்கள் பழங்கள் கீரைகள் சீ ஃபுட்ஸ் நல்ல மீன் வகைகள் இப்படி எல்லாம் ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்களா, சர்க்கரை இருக்குது அப்படின்னா அந்த உணவு முறைகள் தனி. ஏன்னா என்ன ஸ்டேஜில் இருக்காங்க அவங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு பசங்களாக இருந்தீங்கன்னா அங்கே மேலே வெடிப்பு இருக்குது, திடீர்னு வீங்கிருச்சு அப்படின்னுவாங்க. உடம்புல சர்க்கரை இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்படி செக் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் தனி. ஆனால் எந்த வயசாக இருந்தாலும், நீங்கள் 40 வயசு இருந்தாலும் சரி 70 வயசாக இருந்தாலும் சரி, ஆசை அளவு இல்லாதது. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்கள் மனைவி ஹெல்த்தியாக இருக்காங்க, விருப்பத்தோடு தான் 2 பேருமே பண்ணணுன்ற ஒரு விஷயத்த மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வயசாயிருச்சு யாரும் ஏதோ சொல்லுவாங்களா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிலாம் இல்லை. உங்கள் கணவன் உங்கள் மனைவி எந்த வயதாக இருந்தாலும் கணவன் மனைவி ஹாப்பின்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு தான் நீங்கள் பண்ணணும். அங்கே பண்ணும் பொழுது எந்த வயசுக்குமே தடையில்லை. எந்த வயசுலேயுமே உங்களுக்கு இன்பம் வந்துக்கிட்டு தான் இருக்கும், அது குறையாது. ஸோ நீங்கள் ஹெல்த்தியான மனநிலையில் இருக்கும் பொழுது இந்த வயசில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா எதுவுமே இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருக்குது, உங்கள் மனைவிக்கு விருப்பம் இருக்குன்னா தாராளமாக பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய மனநிலை சார்ந்த ஒரு விஷயம், ஒரு புரிதலை சார்ந்த ஒரு விஷயம் நிச்சயமாக பண்ணலாம். இப்போ மாதுளம்பழம் கசகசாலாம் நான் சொன்னேன், நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு. ஆனால் அலர்ஜிஸ் கொடுக்கும் அப்படின்னா வேண்டாம். டெய்லியும் ஒரு மாதுளம்பழம் எடுக்கிறது, அதில் கசகசா போட்டு நல்ல அந்த ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறது, நல்ல வாட்டர்மெலன் எடுக்கிறது, சளி பிடிக்காதுன்னா எடுத்துக்கிறது, நல்ல இப்படி ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிட உணவுகளுக்கு எந்த அளவுக்கு ஊட்டம் கொடுக்குறீங்களோ இன்ட்ரெஸ்ட்டையும் ஏற்படுத்திகிட்டே இருக்கும். இது நிறைய பேருக்கு புரிகிறதே இல்லை. வயசு வித்தியாசம்ன்றது வேறு, ஆசைன்றது வேறு. ஸோ இந்த வயசில் தான் ஆசை வரணும் அப்படின்னு கிடையாது. 25 வயசுலேயும் ஆசை வரும், 70 வயசுலேயும் ஆசை வரும். ஸோ எந்த வயதினராக இருந்தாலும் ஆசை உங்களுடைய மனைவிக்கும் வரணும், உங்களுக்கும் வரணும். அப்படி இருக்கும் பொழுது ஹாப்பி நிச்சயமாக அப்படியே நான்ஸ்டாப் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். உணவு நல்ல ஒரு நிற்கணும், அந்த வயதுலேயும் நிற்கணும் அப்படின்னா உணவு தான். இப்போ நீங்கள் மாதுளம்பழம் கசகசா போட்டு எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்கு உணவு அலர்ஜிஸ் இல்லாமல் இருக்கணும். நல்ல கீரைகள் எடுக்கிறது, நல்ல பழங்களை சாப்பிட்றது, ஹெல்த்தியாக இப்படி நல்ல பால் குடிக்கிறது, நல்ல பசும்பால் டெய்லியும் நட்ஸ் போட்டு பவுடராக குடிக்கிறது, இப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்டாலே வயசு வித்தியாசம்லாம் எப்படி சொல்கிறது அளவே இல்லை. ஆசை இந்த உதாரணத்துக்கு சொல்லுவாங்கல்ல, தாத்தாக்கு பாரு இந்த வயசுலேயும் அவ்வளோ ஆசை வருது அப்படின்னுவாங்க. ஸோ அவங்க அந்த காலத்தில் எடுத்த உணவுகள் தான் அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா கொடுக்குது. ப்ராக்டிக்கலான ஒரு உண்மையை நான் சொல்லியிருக்கேன். ஸோ எந்த வயதினராக இருந்தாலும் சரி, ஆணும் சரி பெண்ணும் சரி, உணவு நல்ல ஹெல்த்தியாக எடுக்கும் பொழுது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அதிகமாக கொடுக்கும். திரும்ப திரும்ப பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன், அந்த ஒரு உணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கும். உணவு தான் மொச்சை எவ்வளோ ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மொச்சக்கொட்டையை அவாய்ட் பண்ணுறோம். மாதம் ஒரு வாட்டி சாப்பிட்றோம். டெய்லியும் சாப்பிட்டு பாருங்கள், இல்லை வாரத்துக்கு ஒரு 2 நாள், வாரத்துக்கு ஒரு 3 நாள் நல்ல ஒரு பூண்டு போட்டு நல்ல ஒரு தேங்காய் போட்டு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது சுண்டல் மாதிரி மொச்சை மசாலாவை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும். இப்படியெல்லாம் நீங்கள் சாப்பிட்டாலே எந்த வயசில் இருந்தாலும் சரி அவ்வளோ துள்ளி குதித்து விளையாண்டுக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்த ஒரு நெருக்க பிணைப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் சுபா அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க.